Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். எனக்கு அதுக்கு முன்னாடி ரேடியோனா என்னன்னு தெரியாது, ஆர்ஜேனா என்னன்னு தெரியாது. நான் அந்த வேலை கிடைக்கல அப்படின்னா நான் நினைச்சேன் நான் NDTVல ஒரு பெரிய ரிப்போர்ட்டர் ஆயிடுவேன். வேலை கிடைக்கும் போது என்ன கேட்டாங்க, வாட் சேலரி யூ வாண்ட் அப்படின்னாங்க. வாட் சேலரி? ஐ காட் ஜாபா அப்படின்றேன். எஸ் யூ காட் ஜாப் அப்படின்றாங்க. ஐ வாண்ட் நோ சேலரி, ஐ ஓகே, ஐ ஹேவ் ஜாப் அப்படின்ட்டு போறேன். பார்த்தா ஏமாத்தி 9000 வான்ட்டாங்க. என் ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க, எங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்க, ஸ்கூலில் என்னோட சீனியர்ஸு எல்லாருக்கும் வாய் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு வாயிலே பொழிச்சு நடிப்பாங்க. அதுலேருந்து ஒரு 2 இயர்ஸில் வந்து அந்த நெய்பர் வந்து எனக்கு திருப்பி மெசேஜ் அனுப்பிச்சாங்க, மேரி ஜானி இறந்துட்டாங்க. பட் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக அவங்க சிரிச்சதுக்கு ஒரு மெயின் ரீசன் இந்த கிராஸ் டாக் அப்படின்னாங்க. ஸோ இட் ஹஸ் ஒன்லி மேட் மோஸ்ட் பீப்புள் ஹாப்பி. ஹலோ ஹலோ அந்த புலிஸ் புலியே இல்ல ஹலோ கிராஸ் டாக். நான் நடனமே மங்கை என்ற மேகசின்ல இருந்து பேசுறேன் மேடம். தாக்கிட வீக்கிட பிருந்தா இந்த மாதிரி டிஜிட்டல் சிக்னேச்சர். ஓ இப்போ நான் வாயில போட்டா டிஜிட்டல்ல வந்துடும் அப்படின்னு சொன்னா அதையும் நம்பிட்டாங்க. நீயும் நானும் போய் அதுல வந்து நயன்தாராவோட அதிகமா நான் தான் லவ் பண்ணிருப்பேன். அப்படியே இப்படி பண்ணுவேன் இப்படிலாம் பண்ணுவேன். ஹைவே படத்துல ஆலியா பட் மாதிரி நான் பண்ணிருப்பேன். ஆனா அவங்க 2 பேரும் தான் லவ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தா ஃபுல் கூட்டம். என்னங்க இந்த கார் ஓட்ட தெரியாது, கார் ஓட்டமா என்ன இது அப்படின்ற எனக்கு அவமானமா இருக்கு. என்ன இப்படி சொல்லிட்டே இருக்காங்கன்னு பார்த்தா மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறம் ஹைவேல போயின்னு இருக்கோம், இப்படியே ஓட்டிட்டு இருக்கேன். என்னங்க இந்த கார் ஓட்ட தெரியும், டக்குன்னு மைக் எடுத்தான். அவன் நடிக்க தெரியாம நடிச்சுருக்கான், கார் ஓட்ட தெரியாம நடிக்க முடியாதா அப்படின்ட்டு. ஒரு வாட்டி விக்ரம் சார் எனக்கு கால் பண்ணாரு, ஆக்டர் விக்ரம் சார். அப்போ நான் சினிமாவில் நடிக்கிற வந்துட்டேன்னா வரலையான்னு தெரில. அப்போ வந்து எனக்கு கால் பண்ணி, ஹாய்ப்பா நான் விக்ரம் பேசுறேன், நான் தங்கர் பச்சன் பேசுறேன் சொல்லுங்க அப்படின்னு கால் வந்துட்டே இருக்கு. நிஜமாலே மணிரத்னம் சார் காற்று விளையாடை படத்துக்காக எனக்கு கால் பண்ணார். ஆக்சுவலா நான் அட்டன் பண்ணாம இருந்திருக்கலாம். பட் GT Holidays presents Vigadam Press Meet with RJ Balaji. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Associate sponsor ஆச்சி ஹோட்டல் சாம்பார், ஆச்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள். ஹெல்த் பார்ட்னர் லைன் டேட் சிரப், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தினமும் 2 ஸ்பூன். ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ரமடா, சென்னை எக்மோர். நீங்கள் முதல்ல ஆர்ஜே ஆடிஷன் போயிருப்பீங்கல்ல, அப்போ வந்து அன்னைக்கு நாள் எப்படி இருந்தது, அன்னைக்கு டேல வந்து உங்களுக்கு என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தது, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நான் வந்து அமிர்தா யூனிவர்சிட்டின்னு கோயம்புத்தூர்ல ஒன்று இருக்கு. அதில் வந்து நான் ஜேர்னலிசம் படித்தேன். என் கூட 6 பேர் வந்து கேரளாலேருந்து அதே ஜேர்னலிசம் கோர்ஸ் படித்தாங்க. யாருமே என் கூட பேச மாட்டாங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து MSc படிக்கிற 3 தமிழ் பசங்க இருந்தாங்க. அது 3 பசங்களும் வந்து கோயம்புத்தூரில் கங்கா யமுனா காவேரின்னு ஏதோ ஒரு தேட்டர் இருக்குது, அதில் ஒரு படம் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் 4 பேர் கிளம்பி கோயம்புத்தூருக்கு வந்தோம். எங்கள் காலேஜ்லேருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு 25 கிலோமீட்டர். வந்தோடனே ஒரு ஹோட்டல் வாசலில், ரெசிடென்சி ஹோட்டல் கோயம்புத்தூரில் இருக்குது, அது வாசலில் ஒரு 500-600 பேர் நின்றுருந்தாங்க. எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலையோ ஏதோ, நாங்கள் படத்துக்கு போனோம். நாங்கள் தேட்டருக்குள்ளே போகல. இவ்வளோ பேர் எதுக்கு நிற்கிறாங்கன்னா ரேடியோ மிர்ச்சியில் ஆடிஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னாங்க. அப்படியா, நானும் வரேன் அப்படின்னு சொன்னோன்னா, டே டைம் வேஸ்ட் ஆகும், நம்ம ஒரு நாள் தான், எங்கள் காலேஜில் ஹாஸ்டல்லேருந்து வெளில வர முடியாது, பர்மிஷன் வாங்கி வெளில சும்மா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்னா 600 பேரில் ஒரு 4 பேர் செலக்ட் பண்ணாங்க. என்னையும் செலக்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு அதுக்கு முன்னாடி ரேடியோனா என்னன்னு தெரியாது, ஆர்ஜேனா என்னன்னு தெரியாது. நான் அந்த வேலை கிடைக்கல அப்படின்னா நான் நினச்சேன் நான் NDTVல ஒரு பெரிய ரிப்போர்ட்டர் ஆகிடுவேன், NDTV செய்திகளுக்காக பாலாஜி அப்படி சொல்லுவேன் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா லக்கிலி வேலை கிடச்சிருச்சு. ஸோ மற்றபடி மறக்க முடியாதுன்னா என்னென்னா, என்னை விட்டுட்டு என் 3 ஃப்ரெண்ட்ஸும் அதுக்கப்புறம் ஈவினிங் ஷோ படம் பார்த்துட்டு நைட் லேட்டாக அங்கே போனாங்க. நான் வந்து வேலை கிடைச்ச வேலை கிடைக்கும் போது என்ன கேட்டாங்க, வாட் சேலரி யூ வாண்ட் அப்படின்னாங்க. வாட் சேலரி? ஐ காட் ஜாபா அப்படின்றேன். எஸ் யூ காட் ஜாப் அப்படின்றாங்க. ஐ வாண்ட் நோ சேலரி, ஐ ஓகே, ஐ ஹேவ் ஜாப் அப்படின்ட்டு போகிறேன். பார்த்தா ஏமாற்றி 9000 வான்ட்டாங்க. கொஞ்சம் அடித்து பேசி வாங்கியிருந்தேன்னா கொஞ்சம் ஜாஸ்தி வாங்கியிருக்கலாம். அப்போ நான் ஸ்டூடெண்ட் இருந்ததுனால எனக்கு 9700 ரூபாய் வந்து பெரிய காசாக இருந்தது. ஸோ இதான் மறக்க முடியாத மெமரினா, ஆர்ஜே ஆகணும்னு எய்மோடலாம் ஆகல, சும்மா ஜாலியாக ஆகிட்டேன், எனக்கு பிடிச்சிச்சு. ஆனால் அதுதான் நடந்தது அன்றைக்கி. சார், இது நீங்கள் நல்லா சுவாரஸ்யமாக கலகலன்னு பேசுகிறது தான் உங்கள் திறமைன்னு எப்போ கண்டுபிடிச்சிங்க? அதாவது சின்ன வயசுலேருந்தே நீங்கள் இப்படி தானா? சின்ன வயசுலேயே நம்ம இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாரும் புள்ளி பண்ணுவாங்க. நான் இப்படி பேசுவேன், நான் நகைச்சுவையாக பேசுவேன், நக்கலாக பேசுவேன், என் நகைச்சுவை பீரிட்டு அடிக்கும். ஆனால் உடம்பு ஒல்லியாக இருக்குன்றதுனால என் கையெல்லாம் முறுக்கி என்னை அழ வச்சிருவாங்க. என் ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க, எங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்க, ஸ்கூலில் என்னோட சீனியர்ஸு எல்லாருக்கும் வாய் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு வாயிலே பொழிச்சு நடிப்பாங்க. ஒரு வாட்டி ஒரு பையனோட இது மாதிரி சண்டை வந்து மைக் எடுத்து வாயில ஏற்றிட்டான். ஆயிடுச்சு. அந்த டைமில் தான் மின்னல் ரிலீஸ் ஆகி நான் வாய் இப்படி வச்சுட்டு மின்னலையை பார்த்துருந்தேன். ஸோ அப்போல்லாம் எனக்கு அது திறமையாக தெரியல.
அப்போல்லாம் நான் ஏன்னா எங்கள் அம்மா பயங்கரமாக பேசுவாங்க. இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு நாங்கள் சாப்பிட போயிருக்கோம். இது மொக்க ஜோக்கு. இப்போ ஆக்சுவலாக ஹாய் அந்த கைண்ட் ஆஃப் அந்த கிரேசி மோகன் எஸ்வி சேகர் ஜோக்கு மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இப்போ ஏதோ கேட்கும்போது மேடம் வாங்கி பார்த்து சொல்கிறேன் அப்படின்னாங்க. இப்போ இப்படி தான் நானும் சிரித்தேன். ஏன்னா எனக்கு எங்கள் அம்மா இப்படி பேசி என்னை இதெல்லாம் ஜோக்குன்னு நம்ப வச்சு அப்படி தான் வளர்த்துட்டாங்க. ஸோ எனக்கு அப்போல்லாம் வந்து எங்கள் அம்மா பயங்கரமாக பேசுகிறாங்கன்றதுனால அதில் ஒரு 10% நான் பேசுவேன். அப்படி தான் எனக்கு தோணும். எங்கள் அம்மாவோட 10% நான் பேசுவேன். பட் இது எப்போ வேலையாக மாறிச்சோ அப்போ தான் வந்து ஐ தாட் ப்ராப்ளி இது நம்ம ஸ்ட்ரென்த்து. அது வரைக்கும் என் ஸ்ட்ரென்த்தாகவே இல்லை. அது வரைக்கும் வந்து இதே விஷயத்தினால நான் நிறையா பிரச்சனையில் மாட்டியிருக்கேன். அதான் நான் சொன்னேன், புள்ளி பண்ணுவாங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து ஒழுங்காக. அதாவது இப்போ எல்லாரும் பைக்கில் போகும்போது என்னை பஸ்ஸில் வர சொல்லிடுவானுங்க. அவன் பின்னாடி உட்காந்து பேசினே வருவான்டா அப்படின்றாங்க. ஸோ எனக்கு வேலையாக மாறும்போது அது என் ஸ்ட்ரென்த்தாக மாறும்னு நான் எதிர்பார்க்கல. அது எனக்கு அதனால தான் இந்த ஆர்ஜே வேலை நான் எதேச்சியாக போனேன். எனக்கு அதுக்கப்புறம் அது ரொம்ப பிடிச்சிருச்சு. வாட் எவர் ஐ எம் டுடே இட்ஸ் நாட் பிகாஸ் ஐ ஸ்பீக் வெல், பிகாஸ் நான் நிறைய விஷயம் பேசுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன். பேப்பர் படிக்கிறதோ இல்லைனா ஆளுங்களை அப்சர்வ் பண்ணுறதோ அவங்களோட லைஃப்பை நான் தெரிஞ்சுக்கிறதோ தான் நான் பேசுறதுக்கான கண்டென்ட். இப்போ நிறைய பசங்களாம் வந்து இந்த ஜென்ரேஷனில் போன ஜென்ரேஷனில் ஆர்ஜே ஆகணும், ஏன்பா நான் நிறைய பேசிட்டே இருப்பேன். நம்மளுக்கு பேச பிடிக்கலாம், நம்ம நிறைய பேசலாம், ஆனால் நம்ம பேசுறதை கேட்கறதுக்கும் பிடிக்கணும். ஸோ அப்போ நம்மக்கிட்ட உள்ள கண்டென்ட் வந்துட்டே இருக்கணும். நான் ஒரு வாட்டி சென்னையில் பிக் எஃப்எம்ல ஒர்க் பண்ணும்போது லிஃப்ட்டில் போகும்போது ஒருத்தர் கிண்டல் பண்ணிட்டே இருப்பேன் எப்போவுமே. என் கூட வேலை பண்ணுறவர் சுபாஷ்னு ஒருத்தர், அவர் ஒரு ரிப்போர்ட்டர், எங்கள் கூட ஒர்க் பண்ண வந்தார். அப்போ நான் வந்து கிண்டல் பண்ணிட்டே இருப்பேன். அப்போ லிஃப்ட்டில் சொன்னார், பாலாஜி நீ பயங்கரமாக பேசுகிற, உனக்கு நிறைய விஷயம் தெரியும், ஆனால் நிறையா பேசும்போது உங்ககிட்ட இருக்கிற விஷயம்லாம் வெளில போயிட்டே இருக்கு, நான் கேட்குறேன்ல என்கிட்ட உள்ளே வந்துட்டே இருக்கு அப்படின்னும் போது எனக்கு அந்த லிஃப்ட்டில் அது முடிஞ்சிருச்சு அந்த கான்வர்சேஷன். பட் ஆனால் திருப்பி அந்த மொமெண்ட்டில் வந்து நிறையா நம்ம உள்ளே எடுத்துக்கணும், கன்சியூம் பண்ணணும். அது வந்து படித்தும் சரி, பார்த்தும் சரி, இல்லை கேட்டும் சரி. ஏன்னா சில பேருக்கு விஷுவல் மெமரி இருக்கும், சில பேருக்கு வந்து டைரெக்டாக லைவ் மெமரி இருக்கும், சில பேருக்கு படிக்கிறது பிடிக்கும். நான் எல்லாத்தையுமே எடுத்து விஷயத்தை உள்ளே எடுத்துப்பேன். ஸோ எனக்கு வந்து பேசுறது வந்து வேலைக்கு அப்புறம் தான் அட்வான்டேஜ் ஆச்சு, அதுக்கு முன்னாடிலாம் அப்படி இல்லை. கரெக்டாக நீங்கள் கேள்விக்கு தானே பதில்? ஓகே. ஏன்னா ரொம்ப நேரம் பேசினால கேள்வியே மறந்துடுச்சு. ஸோ நிறையா மனிதர்களை பற்றி பேசுகிறீங்க, ஸோ நிறையா கதைகளை சொல்கிறீங்க. ஸோ அவர் இந்த சுபாஷ் சொன்ன மாதிரி ஸோ கதைகள் தீரும் போது இல்லை புது மனிதர்களை சந்திக்கும் போது இதுக்கான ஒரு ஹோம்ஒர்க் இருக்குங்களா? இல்லை நீங்கள் போகிற போக்கில் சந்திக்கிற ஆட்கள் தானா? போகிற இடத்துல பார்க்குற ஆளுங்க, பழகிற ஆளுங்க. அன்றைக்கி எங்கள் அம்மா உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தோம். ஓகே. நான் வந்து பார்க்குறதுக்கு போகும்போது அங்கே ஒரு செக்யூரிட்டி பையன் தான், நுங்கம்பாக்கம்ல ஒரு ஹாஸ்பிட்டலில். அண்ணா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். நான் சரி நான் வாடகை எடுத்துக்கலாம் அப்படின்னும் போது, என்னடா இவ்வளோ சின்ன பையனாக இருக்க, இதை பார்ட் டைமாக பண்ணுறியா? ஏன்னா நைட்டு பார்ட் டைமாக பண்ண. ஆமாண்ணா கரெக்ட். நான் ஃபுல் டைமாக என்ன பண்ணுறேன் அண்ணா? இல்லைண்ணா ஜமான்னு ஒரு படம் வந்தது, அந்த படத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பண்ணேண்ணா. ஓ சூப்பர்ரா, அப்படியா சினிமாவில் இருக்கியா? ஆமாம் அசிஸ்டன்ட் டைரக்டரா, இது சர்வைவலுக்காக பண்ண. எனக்கு பயங்கர ஹார்ட் வார்மிங்காக இருந்தது. மேபி இந்த இடத்துக்கு நம்ம இதுக்கு தான் வந்தோம். நான் அந்த பையனோட நம்பர்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அடுத்த வாட்டி எனக்கு ஏதாவது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஓப்பனிங் அது மாதிரி இருக்குன்னா நான் அவனை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் இப்போ வந்து பகலில் வேற ஒரு டைரக்டர் ஃபர்ஸ்ட் டைம் படம் எடுக்கிறாராம், அவர் கூட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கான். நைட்டு வந்து செக்யூரிட்டி வேலை பார்க்குறான். இப்போ அந்த அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக அவன் யார் கூட இருக்கானோ அவர் படம் எடுப்பாரா, அந்த படம் வருமா, ரிலீஸ் ஆகுமா, அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அவனுக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும், அவன் சினிமா ரொம்ப பிடிக்கும்ன்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான். ஸோ இப்போ எனக்கு அந்த 5 நிமிஷம் அவன் கூட பேசினது தான் இதை எனக்கு தெரிய வச்சுது. ஓகே. பேசிக்காக நான் அப்படி தான், எனக்கு பேசுறது பிடிக்கும், அதில் என்னால் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னா. இப்போ இந்த பையனுக்கு நான் கூப்பிட்டு உடனே வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இந்த வேலையை விட்டு என்கிட்ட கூப்பிட்றதுல உடன்பாடு இல்லை. ஆனால் எனக்கு ஏதாவது ஒரு இடம் இருந்ததுன்னா அந்த பையனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம். இப்போ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ணாமல் யாருக்கு பண்ணுவீங்க நீங்கள்? கிராஸ் டாக் வந்து ரெகுலராக கேட்டவங்க என்னைக்காவது உங்களை நேரில் பார்த்து வம்பிழுத்துருக்காங்களா சார்? ஏங்க நீங்கள் என்னங்க தூண்டிலாம் விட்றீங்க எல்லாரையும்? இல்லை அது மாதிரிலாம் பண்ணதில்லை. நான் ஒரு வாட்டி ஒரு பொண்ணு நான் அசிங்கமாக திட்டுற கிராஸ் டாக் இருக்கும். ஆன்லைனில் போனாலே ஃபஸ்ட்டு நான் ஃபேமஸ் ஆகலாம், அந்த பொண்ணு தான் ஃபேமஸ் ஆச்சு. படுற இந்த பொண்ணு எப்படி திட்டுதுன்னு சொல்லிட்டு தான் அந்த பொண்ணு தான், அதுவும் அதோட பேர்லாம் வராது. ஸோ இப்போ என்னென்னா ஒரு பையன் வந்து அந்த நம்பர் கொடுத்தான், யாரோ ஒரு பையன் ஞாபகம் இல்லை, இது மாதிரி இந்த பொண்ணை என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி கிண்டல் பண்ணுங்க. பார்த்தா அந்த பொண்ணை ஃபோன் பண்ணால் அந்த பொண்ணு என்னை பயங்கரமாக திட்டிடுச்சு, கூட வேற ஒரு பையன் அசிங்கமாக திட்டான். எனக்கு மனசே உடஞ்சிடுச்சு. சரி, ஆனால் கண்டென்ட் பயங்கரமாக ஜாலியாக இருந்தது சொல்லிட்டு நான் போட்டேன். கொஞ்ச நாள் கழித்து வந்து யாரோ, எனக்கு அந்த பொண்ணுலாம் இல்லை, யாரோ சொன்னாங்க அந்த பொண்ணோட காலேஜில் வந்து நிறைய சில பேர், அந்த பொண்ணோட பேர் வராது, அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ்லாம் வராது, எதுவுமே வராது. ஏன்னா நான் பர்சனல் டீட்டெயில்ஸே போட மாட்டேன். அண்ட் இன்னொன்று, அந்த காலில் இருக்கிறவங்க ஹாப்பி ஆகணும், அவங்க ஓகே சொல்லணும், சூப்பராக இருக்குது இதை போடுங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வச்சுருந்தேன். பட் அது ரொம்ப திட்டினது வந்து பயங்கரமாக திட்டினதுனால என்னையா திட்டுற இரு அப்படின்னு சொல்லிட்டு பேர்லாம் எடுத்து போட்டேன். பட் ஒரு 3 மாதம் கழிச்சு எனக்கு அந்த பொண்ணு ஏதோ ஒரு காலேஜ் பேர் சொன்னாங்க, அந்த காலேஜில் இருக்கிற சில பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க
அந்த பொண்ணு தான் அதோட வாய்ஸ் தான் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங் ஆகிடுச்சு. இப்போ அந்த பொண்ணு கொஞ்சம் இதுவாக இருக்குமே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த என்னோட ஃபைல் நான் டெலிட் பண்ணிட்டேன், நான் போட்ட சோர்ஸ் ஃபைல் டெலிட் பண்ணிட்டேன். ஆனால் அப்போலாம் இது நான் சொல்கிறது 2010-11 அப்போல்லாம் வந்து இந்த அளவுக்கு இன்டர்நெட் பெருசு கிடையாது. பட் ஸ்டில் நிறைய பேர் எடுத்து அதை டவுன்லோட் பண்ணிலாம் வச்சுருந்தாங்க. பட் அந்த பொண்ணுக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான் யார் காலில் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்க வந்து ஓகே சொல்லி அவங்க பெர்மிஷன் கொடுத்து அவங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ஹாப்பியாக இதை போடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொன்னால் தான் போடுவோம். ஸோ அந்த ஒரு ஜோனில் இருக்கிறதுனாலே வந்து எந்த கிராஸ்டாக்ல வந்தவங்களும் திட்டினது கூட நேரில் வந்து இது மாதிரி பேசினதெல்லாம் கிடையாது. ஒரு மேரி ஜானின்னு ஒரு கிராஸ்டாக் இருக்கும், எண் 1 அமுக்கவும் எண் 7 அமுக்கவும் அப்படின்னோன்னா உங்களுக்கு காலர் டியூன் மேரி ஜானி பாட்டு வேணும் என்றால் எண் 9 அமுக்கவும் அப்படின்னு சொல்லணும். அவங்க சிரிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கிரானிக்கல் இல்னஸ் ஏதோ இருந்ததுன்னா அவங்க நெய்பர் எனக்கு இந்த நம்பர் அமிச்சு அவங்க சிரிச்சே ரொம்ப நாள் ஆச்சு அவங்களுக்கு கால் பண்ணுனாங்க. நான் கால் பண்ணி இதை போட்டேன், அந்த கிராஸ் டாக் வந்தது. அதுலேருந்து ஒரு 2 இயர்ஸில் வந்து அந்த நெய்பர் வந்து எனக்கு திருப்பி மெசேஜ் அமிச்சாங்க, மேரி ஜானி இறந்துட்டாங்க. பட் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக அவங்க சிரிச்சதுக்கு ஒரு மெயின் ரீசன் இந்த கிராஸ் டாக் அப்படின்னாங்க. ஸோ இட் இஸ் ஒன்லி மேட் மோஸ்ட் பீப்புள் ஹாப்பி. ஸோ அதனால யாரும் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு எனக்கு கற்றுக்கிட்டது இல்லை. சினிமாவில் இருக்கிற சில ஆளுங்களுக்கெல்லாம் கிராஸ் டாக் பண்ணியிருக்கேன், அவங்களாம் செம்ம திட்டிருக்காங்க. பிருந்தா மாஸ்டர் வந்து ஐஸ்வர்யா தனுஷ் வந்து என் ஷோக்கு வந்திருந்தாங்க ஒரு வாட்டி, இந்த 3 டைம்ல நினைக்கிறேன். ஓகே, அப்போ வந்து இந்த பிருந்தா மாஸ்டருக்கு வந்து பிருந்தாக்கு கால் பண்ணி நீங்கள் கிராஸ் டாக் பண்ணுங்க. நான் சொன்னேன் இல்லை எனக்கு அவங்களை யாருன்னே தெரியாது. இல்லை நான் பேசிக்கிறேன், பிருந்தாக்கா கால் பண்ணுங்க. இன்னொன்று நான் பிருந்தா மாஸ்டருக்கு கால் பண்ணேன். தாக்கிடு தீக்கிடு பிருந்தா அப்படி ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர் போடுங்க மேடம் அப்படின்னா அவங்களும் நான் நடனமே மங்கை என்ற மேகசின்லேருந்து பேசுகிறேன் மேடம், தாக்கிடு தீக்கிடு பிருந்தா இந்த மாதிரி டிஜிட்டல் சிக்னேச்சர். இப்போ நான் வாயில போட்டால் டிஜிட்டலில் வந்துடும் அப்படின்னு சொன்னோன்னா அதையும் நம்பிட்டாங்க. தாக்கிடு தூக்கிடு பிருந்தா தாக்கிடு தூக்கிடு பிருந்தா அப்படி சொல்லிட்டு ஒரு 10 டேக்கு நானும் போகிறேன், எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக இது கிராஸ் டாக் நான் ஆர்ஜே பாலாஜி அப்படின்னா ஓ ஷேட் ஐஷு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐஸ்வர்யா தனுஷோட ஓகே அவங்க தான் சொன்னதுனால சால்வ் ஆகிட்டாங்க. இது 2012-11 எனக்கு ஞாபகம் இல்லை. இதுலேருந்து கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா நான் தீயா வேலை சிவகுமார்னு ஒரு படத்தில் நடிக்க போகிறேன். அங்கே ஃபஸ்ட்டு இந்த பாட்டு ஒரு கோயிலில் கும்பகோணத்தில் ஷூட் பண்ணுறாங்க. அந்த பாட்டில் வந்து நானும் இருக்கேன். அதாவது சித்தார்த்தோட ஆஃபீஸில் வேலை செய்கிறேன்னா எல்லாரும் வந்து ஒரு கல்யாணம் அன்சிக்க ஏதோ கல்யாணத்துக்கு போவோம், அங்கே நடக்கிற பாட்டு. ஸோ காலையில் ஒரு 9 மணிக்கு போனால் சுந்தர் ஹே சுந்தர் ஹேன்னு காலை வந்து கோயிலில் வந்து இப்படி தேய்க்கிற மாதிரி ஒரு ஸ்டெப்பு. நான் 7:30 மணிக்கு போயிட்டேன். அப்போ இந்த பிருந்தா மாஸ்டர் வந்தாங்க. வந்துட்டு சுந்தர் சி சார் சார் மாஸ்டர் சுந்தர் சி சாரோட எல்லா படத்துலையும் பிருந்தா மாஸ்டர் தான் வேலை பண்ணுவாங்க. ஸோ மாஸ்டர் இது வந்து ஆர்ஜே பாலாஜி அப்படின்னு இப்படி பார்த்தாங்க. ஓ ஆர்ஜே பாலாஜி ஃபஸ்ட்டு படம், ஓ ஓகே ஓகே. நான் ஹலோ குட் மார்னிங் அப்படின்னு வேறு என்ன சொல்லுவீங்க நீங்கள், குட் மார்னிங் அப்படி தானே சொல்லுங்க. குட் மார்னிங் சொன்னேன். கூட ஒரு பையன் இருப்பான், நல்ல செம்மையாக டான்ஸ் ஆடுவான், பிரசன். நான் அவரும் ஒரு பயங்கர செம்ம டான்ஸர். இப்போ பிரசன்னா பிரசி ஏதோ கொண்டு கூப்பிட்டாங்க, இவருக்கு டான்ஸ் சொல்லிக் கொடுங்க அப்படின்னோடனே ஸ்டெப்பு சொல்லிக் கொடுங்க அப்படின்னோடனே சுந்தர் ஹே ஹே சுந்தர் ஹே அப்படி சொல்லிட்டு ஒரு 8 மணிக்கு சுந்தர் ஹே பண்ண ஆரம்பித்தேன். ஒரு நாள் கழிச்சு 9 மணி ஆகுது, பசிக்குது. நான் வர காலையில் இட்லி அந்த பொங்கல்லாம் கொடுப்பாங்க, சாப்பிடல. நான் பிரசன்னா போய் சாப்பிட்டு வந்துட்டாடா அப்படின்னு. சரி சார் ஓகே அப்படின்னா போயிட்டு இட்லிலாம் சாப்பிட்டு வரேன். என்னடா பண்ணிடலாமாண்ணே? இல்லை மாஸ்டர் உங்களை ப்ராக்டிஸ் பண்ண சொன்னாங்கன்னா இது கோயில், ஓகே கும்பகோணத்தில் கோயில் உள்ள ஷூட்டிங்கு, செருப்பும் போட முடியாது, செமையா வெயில் வேற ஆரம்பிக்குது. சுந்தர் ஹே ஏ சுந்தர் ஹேன்ற ஒரு 10-10 வேற ஏதோ எடுத்துட்டு இருக்கிறாங்க. 10:30 மணி ஆகுது. நான் கூப்பிட்டு பிரசன்னா அந்த கரெக்டா கத்துக்கிட்டேண்ணா. ஓகே தான் சார், நீங்க மாஸ்டர் கிட்ட நான் சொல்லிடுறேன். நான் ஓகே சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் உட்காந்துக்கிறேன். சார் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர சொன்னாங்க மாஸ்டர்னா. திருப்பி வெயிலில் போகிறேன். ஃபர்ஸ்ட் படம் சினிமா இப்படி தான் இருக்கு எனக்கு தெரியும், ஷூட்டிங் தான் பார்த்துருக்கேன், படத்தில் வேற நடிக்கிறோம் அப்படின்னாலும் சரி. சினிமானா கஷ்டம். நீங்கள் சொன்னீங்களா கேரக்டருக்கு எப்படி ப்ரிப்பேர், இப்படி தான் ப்ரிப்பேர். சுந்தர் ஹே ஏ சுந்தர்னு மணி 11 கூப்பிடவே இல்லை. எனக்கா செம்ம வெறுப்பு. என்னடா 11 மணிக்குள்ள சுந்தர் ஹே, எனக்கு டான்ஸும் வராது. அதனால நான் நினச்சேன் நம்ம நல்லா ஆடல போல இருக்குன்னு சொல்லிட்டு 12:30 மணிக்கு ஓகே கூப்பிடுங்க அப்படின்னாங்க. நான் போகிறேன். போனோடனே பார்க்குறேன், இல்லை வெயிட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு திருப்பி 1 மணி ஆகுது, கூப்பிடுங்க அப்படின்னு நான் போயிட்டேன். இப்போ வந்து 5 6 7 சுந்தர் ஹே ஏ அப்படி ஆட்டேன். பார்த்தா ஓகே கரெக்ட் ரிஹர்சல் ஓகே, லஞ்சுக்கு அப்புறம் எடுத்துடலாம் அப்படின்ட்டாங்க. அப்படியே ஒரு மாதிரி நெஞ்சே ஒடிச்சு போச்சு. காலிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம், இப்போ இப்படி சொல்கிறாங்களே அப்படி சொல்லிட்டு பார்த்தா 2 மணிக்கு 2:30 மணிக்கோ லஞ்சு முடிச்சுட்டு வருது. அந்த ஸ்டெப்பை மாற்றிட்டாங்க. நான் ஆடவே இல்லை அந்த சுந்தர் ஹே கடைசி வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா நீங்களே ஆடுங்க சார் ஃப்ரீ ஸ்டைலுன்ட்டாங்க. நான் வழக்கம் போல் எனக்கு காத்தாடி கூட தெரியும், அப்படி ஆட்டேன். இது பார்ட் 1. பார்ட் 2 பார்த்தா நானும் ரவுடி தான். அந்த ஷூட்டிங்கில் வந்து
நீயும் நானும் போய் அதுல வந்து நயன்தாராவோட அதிகமா நான் தான் லவ் பண்ணிருப்பேன். அப்படி இப்படி பண்ணுவேன் இப்படி எல்லாம் பண்ணுவேன். ஹைவே படத்துல ஆலியா பட் மாதிரி நான் பண்ணிருப்பேன். ஆனா அவங்க 2 பேரும் தான் லவ் பண்ணுவாங்க. ஸோ இப்ப பார்த்தா காலையில ஷூட்டிங் போறோம், பாண்டிச்சேரியில எடுக்கிறாங்க. இப்ப விக்னேஷ் சிவன் வந்து அவர் என் நல்ல ஃப்ரெண்டு. ஸோ அவர் வந்து டேய் நீ வந்து கார் ஓட்டிடு, பின்னாடி அவங்க 2 பேர் இருப்பாங்க, நீ ஓட்டு அப்படின்னா நான் சொன்னேன், ஏய் எனக்கு கார் ஓட்ட தெரியாது, உனக்கு தான் தெரியுமா? ஏய் என்னடா இப்படி என்ன புதுசா சொல்றேன், எனக்கா கார் ஓட்ட தெரியாதுல்ல. அதனால இப்போ வந்து இருடா மாஸ்டருக்கு வேற தெரிஞ்சா, பிருந்தா மாஸ்டர் தான், மாஸ்டருக்கு வேற தெரிஞ்சா இப்போ என்ன தெரியுமா சொல்லுவாங்க, என்ன ஐயோ என்ன இவங்க வேற மாஸ்டர் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பண்றது, இரு நான் ஏதாவது பண்றேன் அப்படின்னா கயிறு கட்டி கார் இப்ப போகுது, நான் இப்படி ஓட்டுற மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்கேன். குத்தால புல்ல புல்ல கொட்டா. நான் பார்த்தா என் பக்கத்துல ஒரு மைக்கு வாக்கி டாக்கிலாம் வச்சிருக்காங்க, பின்னாடி வந்து ஏதாவது ஒரு தப்பு நடந்துரும், கயிறு கட்டி எப்படி போகும், என்னங்க கார் ஓட்ட தெரியாம சை கார் ஓட்ட தெரியாதா அப்படின்றாங்க மைக்ல. எனக்கா அவமானமா இருக்கு. சே நம்ம கார் ஓட்ட கத்துருக்கணும். சினிமா வரதுக்கு முன்னாடி எல்லாம் இப்ப பிரபு சார் சின்ன வயசுல ஸ்விம்மிங் போனார், ஹார்ஸ் ரைடிங் போனார் மாதிரி நம்மளும் சினிமாக்கு வரதுக்கு முன்னாடி கார் ஓட்ட கத்துட்டு இருக்கணுமே நினைச்சிட்டு திருப்பி பார்த்தா கூட்டமா எல்லாம் ஷூட்டிங் பாக்குறாங்க, நயன்தாரா பாக்குறாங்க, விஜய் சேதுபதி பாக்குறாங்க, ஃபுல் கூட்டம். என்னங்க இந்த கார் ஓட்ட தெரியாது, கார் ஓட்டமா என்ன இது அப்படின்ற எனக்கு அவமானமா இருக்கு. என்ன இப்படி சொல்லிட்டே இருக்காங்கன்னு பார்த்தா மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறம் ஹைவேல போயின்னு இருக்கோம், இப்படியே ஓட்டிட்டு இருக்கேன். என்னங்க இந்த கார் ஓட்ட தெரியும், டக்குன்னு மைக் எடுத்தான், அவன் நடிக்க தெரியாம நடிச்சுட்டு கார் ஓட்ட தெரியாம நடிக்க முடியாதா அப்படின்ட்டு பார்த்தா அப்ப ஆஃப் ஆயிட்டாங்க, எல்லாருமே ஆஃப் ஆயிட்டாங்க. ஏன்னா எனக்கு எத்தனை வாட்டி தான் நான் திட்டு வாங்கினே இருப்பேன், ஏன்னா எனக்கு கார் ஓட்ட தெரியல, என்ன பண்றது அதுக்கு இப்போ அப்படின்னு சொல்லி. அப்புறம் பார்த்தா பாலாஜி சார் நீங்க இப்ப என்ன பண்றீங்க இந்த இதுல அப்படின்னு, நீங்க சொல்லுங்க மாஸ்டர். இல்ல நீங்களே பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. அப்போல இருந்து 3 நாளைக்கு நான் பண்றதுதான், நடக்கிறேன், இங்க போறேன் அங்க போறேன். அப்பதான் நினைச்சேன் இதெல்லாம். அப்பதான் எனக்கு அன்னைக்கு தான் ஸ்ட்ரைக் ஆச்சு, ஓ நம்ம இவங்களுக்கு கிராஸ் டாக் பண்ணிருக்கோம்ல அப்படி தோணுச்சு. பட் ஆனா இப்ப நான் எல்கேஜி எடுக்கும்போது அவங்கள ஒரு பாட்டு கொரியோகிராஃப் பண்றது கேட்டேன், பார்த்தா பயங்கரமா அப்போ வந்து செமையா பேசினாங்க. ஏன்னா அப்ப நான் சினிமா உள்ள வந்துட்டேன். ஓகே. ஸோ கிராஸ் டாக்ல ஏதாவது ஒரு பயங்கர மறக்க முடியாத மெமரினா அதை நான் பிருந்தா மாஸ்டருக்கு பண்ணிருக்கூடாது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால ஒரு 2 நாளைக்கு என்னை வச்சு அப்படியே பயங்கரமா பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் அந்த மெமரி. நீங்க நிறைய பேருக்கு பிராங்க் கால் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு யாராவது பிராங்க் கால் பண்ணியிருக்காங்க? மலேசியால ஒரு வாட்டி பண்ணாங்க. மலேசியால ஒரு வாட்டி இந்த ராகா டிஹெச்ஆர்னு ஒரு எஃப்எம்ல நான் போயிருந்தேன், கெஸ்டா போயிருந்தாங்க ஏதோ படம் ப்ரொமோஷனுக்கு. அப்போ எனக்கு கால் பண்ணி, அதாவது பக்கத்து ரூம்லேருந்தே அங்கே இருக்கிற ஆர்ஜே கால் பண்ணி செம்மையாக கலாய்ச்சிட்டார். கொஞ்சம் கூச்சமாக இருந்துச்சு, நம்மளே இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஓகே தான், இவ்வளோ வாட்டி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. இல்லை சீரியஸாக வந்த கால் ஏதாவது நீங்கள் வந்து பிராங்க் கால் அது மாதிரி ஏதாவது நினச்சிருக்கீங்க? ஒரு வாட்டி விக்ரம் சார் எனக்கு கால் பண்ணார், ஆக்டர் விக்ரம் சார். அப்போ நான் சினிமாவில் நடிக்கிற வந்துட்டேன்னா வரலையான்னு தெரில. அப்போ வந்து எனக்கு கால் பண்ணி, ஹாய்ப்பா நான் விக்ரம் பேசுகிறேன், நான் தங்கர் பச்சன் பேசுகிறேன் சொல்லுங்கள் அப்படின்னு. ஆக்சுவலா அவர் விக்ரம் சார் எனக்கு நம்மளுக்கு எப்படி விக்ரம் கால் பண்ணுவாரு, எதுக்கு விக்ரம் பார்த்தா விக்ரம் சாரோட டாக்டருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். என்னோட ஷோஸ்லாம் இந்த கிராஸ் டாக் ஆகட்டும், இல்லை இந்த சினிமா விமர்சனம் ஆகட்டும், அக்ஷிதான்னு அவங்க பேரு, அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால விக்ரம் சார் எனக்கு கால் பண்ணி பர்த்டேக்கு, அவங்க டாக்டரோட பர்த்டேக்கு ஒரு வீடியோ விஷயம் கேட்டிருந்தார். இது ரொம்ப வருஷம் முன்னாடி, ஆல்மோஸ்ட் ஒரு 12-15 இயர்ஸ் முன்னாடி. ஸோ அப்போ விக்ரம் சார் எனக்கு நம்பவே முடியல. அதே மாதிரி ஒரு வாட்டி மணிரத்னம் சார் ஆஃபீஸ்லேருந்து நான் சைமா அவார்ட்ஸில் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கேன், அவார்டு எனக்கு கிடைக்குது, அதனால சிங்கப்பூரில் இப்படி உட்காந்துருக்கேன். பிளான் என்ன, சிங்கப்பூர்லாம் நான் போயிட்டு என்ன வெறும் அவார்டு வாங்கிட்டு வரும், 3 நாள் சிங்கப்பூர் சுற்றிலாம் பார்க்கலாம்னு நினச்சிட்டுலாம் போயிட்டு இருக்கேன். பார்த்தா அங்கே உட்காந்துருக்கேன், கால் வந்துட்டே இருக்கு. இது எப்படி அவார்டு வாங்கும்போது தான்டா அப்படின்னு நினச்சிட்டு இப்படி வந்து அப்புறம் கால் எடுத்துட்டு, ஹலோ சொல்லுங்க நான் மணிரத்னம் ஆஃபீஸில் ஏங்க நான் அமிதாப் பச்சன் தான் பேசுகிறேன், போன வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா திருப்பி கால் வந்துட்டே இருக்கு. நிஜமாலே மணிரத்னம் சார் காற்று விளையாடை படத்துக்காக எனக்கு கால் பண்ணார். ஆக்சுவலா நான் அட்டன் பண்ணாம இருந்திருக்கலாம், பட் இல்ல எனக்கு இப்போ வரைக்கும் நான் அது எதுக்கு பண்ணேன், எதனால பண்ணேன்னு எனக்கு தெரியல. படமா அது நல்ல படம் இல்ல, அதுக்குள்ள நான் போக விரும்பல. பட் எனக்கு பர்சனலா மணி சார் கூட நான் 10 நாள் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் அவர் சென்னையில வந்து மீட் பண்ணேன். எனக்கு வந்து 40 மினிட்ஸ் வந்து நரேட் பண்ணாரு, எனக்கு ரொம்ப சர்ரியலா இருந்தது. அப்புறம் அவர் கூட போய் ஒர்க் பண்ணேன். இன்ஃபேக்ட் ரோலா எனக்கு வந்து இப்போ வரைக்கும் நான் அதில் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியாது. நான் டாக்டர் இலியாஸ், நான் ரொம்ப படித்த ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் கை. அது மாதிரி ஹாய் லீலா அப்படிதான் இருப்பேன். நான் ரொம்ப கம்மியாக பேசியிருக்கேன். ஸோ எனக்கு எப்படி என்ன பண்ண, டைரக்டர் ராம் சார்லாம் என்கிட்ட சொல்லுவார் முன்னாடி ஒரு 5-6 இயர்ஸ், பல்லுபாய் நீங்கள் பண்ணதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது காற்று விளையாடி தான். இல்லை அவர் ரொம்ப ஜென்யூனா சொல்லுவார் அதை. அப்படி ஆமாம், ரொம்ப ஜென்யூனா அது ஒரு பாராட்டா சொல்லுவார். கொஞ்ச நாளுக்கு ஒரு 2-3 வருஷம் முன்னாடி அவரோட டைரக்ஷனில் ஒரு படம் இப்போ ஹீரோவாக நடிக்க வேண்டியது. ஸோ அப்போ கதை சொல்லும்போது அப்பவும் அது சொன்னார், எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது காற்று விளையாடுன்னு. நான் சொன்னேன் சார் இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப குசும்பா இல்லைன்னா என் மேலே நஜத்திலேயே இல்லை நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஸோ இப்போ எனக்கு அந்த படம் பண்ணும்போது ஆக்டரா எனக்கு மெச்சூரிட்டியே இல்லை. டு பி ஆனஸ்ட், அவர் என்ன சொன்னாரோ அது எனக்கு கரெக்டாக புரிஞ்சுதா அப்படின்னு கூட எனக்கு தெரியாது.
மணிரத்னம் சார் படத்தில் நடிக்க ஒரு சான்ஸ் 10 நாளைக்கு மணிரத்னம் படத்தில் நடிக்கலாம், அவர் கூடவே இருக்கலாம், அதுக்கு அவர் சம்பளமும் கொடுப்பாரு அப்படின்னா, இப்போ எல்லாருமே இப்போ 10 நாள் மணிரத்னம் சார் மாஸ்டர் கிளாஸ் வைக்கிறாரு, இதுக்கு நீங்கள் இவ்வளோ பே பண்ணணும், அத்தனை லட்சம் இத்தனை லட்சம் சேருவோமா சேர மாட்டோமா, சினிமா ஆசை இருக்கிறவங்க. ஸோ நம்மளுக்கு அதே மாதிரி ஒரு ஆளோட 10 நாள் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். பட் டு பி ஆனஸ்ட், நான் வந்து படம் இப்போ எடுக்கிறேன், அப்போல்லாம் எனக்கு படம் எடுக்கிற ஐடியாவில் இல்லை. இப்போ எடுக்கிறேன்னா அதுக்கு குட்டி குட்டியாக நிறைய விஷயம் நான் அவர்கிட்ட பார்த்துருக்கேன், அதுலேருந்து எடுத்திருக்கேன். நான் வந்து ஊட்டியில் 10 நாள் 12 நாள் ஷூட் பண்ணுவோம். மொனார்க்குன்னு ஒரு ஹோட்டலில் தங்கினோம். அது மிதுன் சக்கரவர்த்தின்னு பழைய ஆக்டர் இருக்கார், இந்திய ஆக்டர், அவரோட ஹோட்டலாம். மொத்த யூனிட்டும் அந்த ஹோட்டலில் தான் தங்கினோம். லைட் மேன்லேருந்து மணி சார்லேருந்து கார்த்திலேருந்து எல்லாருமே அங்கே தான் தங்கினோம். அங்கே தான் வந்து ஒரு தட்டு வச்சு க்யூவில் நின்றுருப்போம் சாப்பாடுக்கு. சாப்பிட்டு அங்கே பக்கத்தில் டிடி டேபிள் இருக்கும், நானும் கார்த்தியும் விளையாடுன்னு இருப்போம். பக்கத்தில் பார்த்தா மணி சார் இருப்பார், கம் லெட்ஸ் பிளே அப்படின்னுவார். அந்த மாதிரி இது ஏன் கூட இல்லை, எல்லாருக்கூடையும் எல்லாருமே அப்படி தான் இருந்தாங்க. இதை தான் நான் வந்து மூக்குத்தி அம்மனில் பண்ணேன், இதுதான் நான் வீட்டில் விசேஷமில் பண்ணேன். நாங்கள் எல்லாம் ஒரே இடத்துல ஸ்டே பண்ணோம். நான் அதுலேருந்து தான் பிக் பண்ணிக்கிட்டேன். அதை அவசரப்பட்டு ஒரு டைமிங் ஜோக்காக அதை சொல்லிட்டேன். அது சமாளிக்கிறதுக்கு மணி சாரோட நிறையா கற்றுக்கிட்டேன், அதுதான் உண்மை ஆக்சுவலா. ஆனால் அதை அப்படியே நீங்கள் எதையும் எடிட் பண்ணாமல் போட்டுருங்க. மணி சார் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ மணி சார். நான் பொன்னியின் செல்வன்லேயே நீங்கள் என்னை கூப்பிடுவேன்னு நினச்சேன். ஒரு நல்ல ஒரு வந்து ரொம்ப வசதி இல்லாத ஒரு ராஜா அப்படின்னு, வசதி இல்லாத சிப்பாயா கூட கூப்பிட்டுருக்கலாம். பட் ஸ்டில் ஐம் விஷிங் யூ வில் கால் மீ அகேன். ப்ளீஸ் டூ சார், லுக்கிங் ஃபார்வர்ட் சார். நீங்கள் ஆர்ஜேவாக இருந்தப்போ சென்னை லைஃப் பற்றி நிறையா பேசியிருப்பீங்க, குறிப்பாக அந்த ரங்கநாதன் தெரு பற்றிலாம் நிறையா அந்த நாஸ்டால்ஜியாவாக ஷேர் பண்ணியிருப்பீங்க. சென்னைங்கிற சிட்டி உங்களுக்கு எந்த அளவு கனெக்ட் ஆன ஒரு விஷயம், அந்த சென்னைக்கு உண்டான பாண்டிங் பற்றி ஏதாவது ஷேர் பண்ண முடியும்? எனக்கு சொந்த ஊரே கிடையாது, எனக்கு இதான் சொந்த ஊர். நான் இங்கே தான் பிறந்தேன், இங்கே தான் வளர்ந்தேன். இங்கே இருக்கிற எல்லா ஏரியாலையும் நான் இருந்திருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு ஏரியா சொல்லுங்கள், நான் அந்த ஏரியாவில் இருந்திருப்பேன், இல்லைன்னா அந்த ஏரியா பக்கத்தில் இருந்திருப்பேன். ஸோ அதனால் எனக்கு எல்லா ஏரியாலையுமே ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அண்ட் எனக்கு நிலையான ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததும் இல்லை. ஸோ எனக்கு எங்கேயோ இப்போ நான் வந்து இப்போ நார்மலாக இப்போ ஒரு கால் டாக்ஸியில் போகிறோம், இல்லை வந்து ஷூட்டிங்க்கு ஒரு வண்டி அனுப்புகிறாங்க அப்படின்னா, அந்த ஏரியாவில் ஷூட்டிங் நடக்குதுன்னா அந்த டிரைவருக்கோ வரவங்களுக்கோ தெரியாத வழி எனக்கு அந்த தெருவில் தெரியும். இப்படி போய் இங்கே லெஃப்ட்டில் போங்க, உள்ளே போங்க, அப்படி போனால் அங்கே வரும். அங்கே பார்த்து எனக்கு அதில் ஒரு பெருமை வேறு இருக்கும். ஏன்னா எனக்கு எல்லா ஏரியாவும் தெரியும், எந்த சந்தில் விட்டாலும் நான் திரும்பி வந்துடுவேன். ஸோ இன்னொரு விஷயத்தில் வந்து சென்னை வந்து எனக்கு கொஞ்சம் என்னை ரொம்ப ஃபியர்லெஸ்ஸாக வளர்த்துது. தப்பு பண்ணால் பரவாயில்ல. என் கூட இருக்கிற என்னோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து செயின் அறுத்து போலீஸில் மாட்டியிருக்காங்க, செயின் ஸ்நாச் பண்ணி போலீஸில் மாட்டியிருக்காங்க. அது அவங்க அது பண்ணுறாங்கன்னே எனக்கு வந்து அவங்க மாட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி நான் அவங்க கூட இருந்திருக்கேன். நான் இப்போ அவங்க செயின் எடுத்துட்டாங்க, அதனால எனக்கு அவங்களை யாருன்னே தெரியாது, நான் அவங்க ஃப்ரெண்ட் இல்லை அப்படிலாம் இல்லை, நான் அவங்க ஃப்ரெண்டு தான். ஆனால் அவங்க இதை பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. செயின் அடித்து போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு 2 நாள் காணும், என்ன இவங்க 2 நாள் காணும் அப்படின்னு போய் பார்த்தா அப்புறம் தான் சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் வந்து இது மாதிரி இதாச்சு அப்படின்ட்டு. அதுக்காக நான் அவங்ககிட்ட ஐயோ இப்படியா பண்ணேன், நான் இனிமேல் அவங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லலை. ஸோ இந்த ஊரில் அதே மாதிரி இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் சிப்ஸ் இந்த ஹோட்டல் இருக்குது, அதோட ஓனர் பையன் என்னோட கிளாஸ் பையன் என் ஸ்கூலில் படிச்சிருக்கான். ஸோ இப்போ அவனும் நானும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இப்போ அவங்க அம்மா வந்து அவனை என்ன நம்பி தான் வெளில அனுப்புவாங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க, எனக்கு இந்த மாதிரியும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. நான் டெய்லர் கடையில் காஜா பட்டன், என் ஃப்ரெண்டு விமல் டெய்லர்ஸ்னு கீழ்பாக்கில் இருக்கார். ஸோ அவரோட கடையில் காஜா பட்டன் கட்டியிருக்கேன். என்னென்னா எனக்கு சம்பளத்துக்கு காசே இல்லை, நான் பசி அப்படி இல்லை. நான் வந்து ஸ்கூல் 12th ஃபெயில் ஆகிட்டேன், வீட்டில் காசு கேட்டால் செலவுக்கு தர மாட்டாங்க. ஸோ நான் அவன் கடையில் இருந்தேன்னா எனக்கு டீ வாங்கி கொடுப்பான், சாயங்காலம் பஜ்ஜி வாங்கி கொடுப்பான், டெய்லி ஒரு 10 ரூபாவோ 20 ரூபாவோ கிடைக்கும், அது என் செலவு கரெக்டாக இருக்கும். ஏசி மெக்கானிக்கோட ஹெல்ப்பர் போயிருக்கேன். இது எல்லாமே நான் ரொம்ப சின்ன வயசில் பண்ணதுக்கு ரீசன் வந்து இந்த ஊர் என்னை வந்து பயப்படவே வைக்கல. பரவாயில்ல என்ன போகுது, இப்போ எனக்கு இது நடந்ததுன்னா எனக்கு சூப்பர், நடக்கலைனாலும் ஓகே. நான் என் டீமில் எதாவது சொன்னேன், என் டீம் ரொம்ப ஹாப்பியாக நான் ஏதாவது பண்ணால் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த டீம் கிட்ட நான் சொல்கிறது அதுதான், எதுவுமே இல்லைனாலும் நம்ம ஏதாவது ஒரு வேலை பண்ணுவோம். நான் மீடியாவில் இப்போ எல்லாமே அவள்லாம் ஆர்ஜே பாலாஜிலாம் எப்படி இருந்தால் இப்போ பேசினா பற்றியா பேச்ச அப்படின்னா கூட நான் கலக்க போது யாரில் 4 சீசன் போய் உட்காருவேன் ஜட்ஜா, இல்லை பார்ட்டிசிபேட்டாக திருப்பி போவேன். ஏன்னா எனக்கு எதாவது பண்ணிக்கலாம், பழச்சிக்கலாம், அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது சென்னை தான். ஸோ எனக்கு ஏன் சென்னை தான் சொல்கிறேன்னா, இந்த ஊரில் இருக்கிற மக்கள், நான் இவ்வளோ பேர் கூட இருந்திருக்கேன், நான் பழகிருக்கேன். எனக்கு ஏன் இப்போ ஒரு ரூமில் மோஸ்ட் கம்ஃபர்டபுள் ஆள் பக்கத்தில் போய் நம்ம உட்காருவோம். நார்மலாக நம்மளுக்கு யார் கூட செட் ஆகுமோ, இவங்க கூட நம்மளுக்கு செட் ஆகும், இந்த பொண்ணு பக்கத்தில் உட்காரல, இந்த பையன் பக்கத்தில் நம்ம மைண்ட்லேயே கால் எடுப்போம். நான் இருக்கிறதுலே அன்கம்ஃபர்டபுள் ஆளோட போயிட்டு உட்காருவேன். ஏன்னா எனக்கு எதுவுமே இல்லை, என்ன இப்போ அப்படி தோணும். இது வந்து இந்த சென்னையிலேருந்து நான் கற்றுக்கிட்டது, இல்லை சென்னை எனக்கு கொடுத்ததுன்னு. ப்ராப்பர் சென்னை பையனா நான் 5 வருஷம் கோயம்புத்தூரில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஐ லவ் தட் பிளேஸ். அகெயின் மக்கள் எனக்கு அவ்வளோ அன்பு கொடுத்தாங்க. இங்கேயே இருந்துடலாம் அப்படி தோணுச்சு. ஆனால் ஏதோ ஒரு பாயிண்டில் நான் திருப்பி சென்னைக்கு தான் வந்தேன். ஏன்னா எனக்கு இந்த இடத்த விட்டு நான் இப்போ வந்து ஃபேமிலியோட நான் எல்லா வின்டர் சம்மர் எல்லாத்துக்கும் ஹாலிடே பிளான் பண்ணி
இருந்தால் கஞ்சி தண்ணி, இல்லைனா குழா தண்ணி மாதிரி இருந்ததுன்னா ஊட்டி இல்லைனா ஊட்டி கொடைக்கானல், இருந்ததுன்னா இங்கே திருப்பதி, திருத்தணி, பாண்டிச்சேரி, மகாபலிபுரம், ஃப்ரான்ஸ், எங்கே காசு இருக்கோ அந்த காசுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப வருஷமாக நான் போயிட்டுருக்கேன். பட் ஒரு வாரம் 10 நாள் 15 நாளைக்கு அப்புறம் எனக்கு திருப்பி இங்கே வருது தான் பிடிக்கும். எனக்கு வேறு எங்கேயுமே பிடிக்காது, இருக்க முடியாது. ஏன்னா இதான் என் ஊர். சென்னை பற்றி இவ்வளோ பேசுகிறதுனால கேட்குறேன், உங்களுக்கு பிடிச்ச சென்னை ஃபுட் ஐட்டம் ஏதாவது ஷேர் பண்ண முடியும்? எல்லாரும் நார்த் இந்தியாவில் தான் வந்து பாம்பேயில் பானிபூரி நல்லா இருக்கும்லாம் சொல்லுவாங்க. நம்ம ஊரில் தான் ரோடு பானிபூரி இருக்கிற, உலகத்திலே அங்கே தான் நல்லா இருக்கும். பானிபூரி யார் வேணாலும் கண்டுபிடிச்சிருக்கலாம், ஆனால் நம்ம ஊர் பானிபூரி வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் இதை என்ன வித்தியாசமாக சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த மண்பானையில் சோப்புகளை துணி கட்டியிருந்தா நல்லா இருக்கும்லாம் சொல்கிறாங்களே, அப்படி எதுவும் நீங்கள் நோட் பண்ணுவீங்க? நான் வாங்கின கடையெல்லாம் அவங்ககிட்ட போடுறதுக்கே துணி இருக்காது. அப்புறம் மண்பானையில் எங்கே துணி, மந்தவெளி பஸ் ஸ்டாப்லலாம் வந்து அவன் மூக்கு தின்றது அதே துணி தான். அதெல்லாம் பார்க்க மாட்டேன். டேஸ்ட் நல்லா இருக்கும். 2 ரூபாய்க்கு 5 கொடுப்பாங்க, 2 ரூபாய்க்கு 5 அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதுவும் ஃபுல்லாக 2 பேர் வாங்கி சாப்பிடுவோம். அதில் என்ன இது அது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஆழ்வார்பேட்டை ஒரு கடையில் சமோசா நசுக்கி போட்டு, சமோசா தான் அது, ஆனால் அவங்களே பிசைஞ்சு மேலே அந்த சட்னிலாம் ஊற்றி கொடுப்பாங்க, பயங்கரமாக இருக்கும். ஸோ எனக்கு சென்னை ஃபுட்டு பிடிச்சதுன்னா பானிபூரி, ரோடு கடை பானிபூரி. நீங்கள் வந்து ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு மீடியாவுக்கு வந்திருந்தா உங்கள் கெரியர் என்னவா ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க சார்? கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அதான் சார் லேட்டாக, பட் என்னவா ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் தெரியல. எனக்கு அவ்வளோலாம் பொறுமையே கிடையாது. எனக்கு அன்னைக்கு இருந்த எனர்ஜிக்கு அன்னைக்கு என்ன வேலை கிடைச்சதோ அதை என் கெரியராக ஆக்கியிருப்பேன். ரொம்ப இம்பல்சிவாக நான் பண்ணுவேன் வேலை, டப் 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 டப்னு. அதனால தான் நான் நிறைய இடத்துல வந்து படம் எடுக்கும் போதும் நான் கேட்குற டைமில் அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே அவங்களால வர முடியும், அவங்க இருப்பாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆட்கள் தான் கேட்பேன் நான். ஸோ 10 வருஷம் கழிச்சு நான் வந்திருந்தேன்னா எனக்கு தெரியல. நான் அதே மாதிரி தான் நானும் என் ஒய்ஃபும் வந்து ரொம்ப சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். 21 இயர்ஸில் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஸோ நாங்களே நிறைய வாட்டி சப்போஸ் நாங்கள் அன்றைக்கி பண்ணிக்கலன்னா நாங்கள் கல்யாணம் பண்ணியிருப்போமானே எங்களுக்கு தெரியாது. அந்த நேரத்தில் அது நடந்தது, அதனால அது நடந்தது. நான் 21 இயர்ஸில் தான் நான் ரேடியோ ஒளியும் சேர்ந்தேன். சப்போஸ் அன்றைக்கி சேரலைன்னா நான் ப்ராப்ளி வேறு ஏதாவது ஒரு வேலை பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக மீடியாவில் இருந்திருப்பேனான்னு தெரியல. ஏன்னா எனக்கு இது பிளான்லாம் பண்ணி கிடைக்கல. நான் சின்ன வயசில் எனக்கு மீடியாவில் வரணும்னு ஆசை. ஏன் ஜேர்னலிசம் படிக்கணும்னு தோணுச்சுன்னா, இதுவும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஆக்டர் பிருத்திவிராஜ் இருக்கார்ல, மலையாள ஆக்டர், அவங்க ஒய்ஃப் வந்து சுப்ரியா. அவங்க ஒய்ஃப் வந்து சுப்ரியா இப்போ வந்து இப்போ தான் எனக்கு தெரியும். ஓகே, அது அவங்க வந்து. ஸோ அந்த சுப்ரியான்றவங்க வந்து நான் சின்ன வயசில் திருவான்மியூரில் இருந்தேன். ஃப்ளாட்டில் பீச் பக்கத்தில் இருந்தேன், ஹவுசிங் போர்டில். ஸோ எங்கள் எதிர்த்த ஃப்ளாட்டில் வந்து சுப்ரியாவும் இருந்தாங்க. ஸோ நாங்களாம் 96ல் வந்து ஃப்ளாட்டில் நியூ இயர் ஃபங்க்ஷனில் ஃபேஷன் ஷோலாம் ஒன்றா ரேம்ப் வாக் பண்ணியிருக்கோம். இப்படி ரேம்ப் வாக்லாம் பண்ணி அப்படி இந்த பேரண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, என் பையன் அவ்வளோ அழகாக நடந்தான் பாரு அப்படிலாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் நெய்பர்ஸ். ஸோ அப்படி ஜாலியாக எல்லாம் சின்ன வயசில் கீழே பேட்மிண்டன் விளையாடுவோம். அப்படிலாம் இருக்கும்போது திடீர்னு பார்த்தா இவங்க வந்து NDTVயில் வந்து ஜேர்னலிசம் படித்தாங்க, NDTVயில் ரிப்போர்ட்டர் ஆகிட்டாங்க. ஏரியாவே அவங்கள பற்றி தான் பேசுது. ஏய் சுப்ரியா ரிப்போர்ட்டர், NDTV தெரியுமாலாம். அப்போ நினச்சேன், அப்போ ரிப்போர்ட்டர்னா பெரிய வேலை போல இருக்கு, நம்மளும் எப்படியா ரிப்போர்ட்டர் ஆகணும்னு சொல்லிட்டு நான் ஜேர்னலிசம் படித்தேன். ஸோ கடைசியில் பார்த்தா சுப்ரியா ரிப்போர்ட்டராக இருந்து அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் தெரியுது, இந்த சுப்ரியா தான் அப்படின்னு பார்த்தா அது வந்து அவங்க பிருத்திவிராஜோட ஒய்ஃப். இப்போ அது ஒன்று இப்போ தான் தெரியும் எனக்கு. இப்போ ரீசெண்டாக தான் கொஞ்ச நாள் முன்னாடி அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது யாரோ வந்து என் கூட ஃப்ளாட்டில் இருந்தவங்க சொன்னாங்க, நம்ம ஃப்ளாட்டில் இருந்த சுப்ரியா தான் இப்போ மலையாள பிருத்திவிராஜ் அவங்க ஒய்ஃப் அப்படின்னு. இன்னும் நம்ம ஃப்ளாட்டில் இருந்த சுப்ரியாவா? அப்போ தான் தெரியும் எனக்கு. பட் ஆனால் நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க, 10 வருஷம் கழிச்சு அதுவா? அந்த மாதிரி பிளானே கிடையாது. 10 வருஷம் கழிச்சு என்ன இருக்குன்னு தெரியாது. நீங்கள் நிறையா சினிமா நிகழ்ச்சிலாம் தொகுத்து வழங்கிருக்கீங்க. அங்கே நடந்த மறக்க முடியாத நிகழ்வு மேடையிலையோ அந்த மாதிரி எது இருக்கா? இது சொன்னால் கொஞ்சம் கிசு கிசுவா, அதனால வானா அது விட்டுருங்க. மறக்க முடியாத ஒரு டேரக்டர் இருக்கா, சரி வேற கிசு சொல்கிறேன். எனக்கு வந்து என்னோட பெஸ்ட் எனர்ஜி வந்து ஸ்டேஜில் வரும்னு நினைப்பேன். நான் எந்த வேலை பண்ணாலும் ஸ்டேஜில் வந்து நான் ரொம்ப பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. எவ்ரி டைம் ஒரு டேரக்டர் வந்தால் ஒண்டி நான் ரொம்ப ஆஃப் ஆகிடுவேன், ரொம்ப அமைதியாகிடுவேன். என்னால் என்ன ஐயோ இவரா அப்படின்ற மாதிரி என்னை ஃபீல் பண்ண வச்சிருவார். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். நல்ல மனுஷன் அவர், ஆக்சுவலாக நல்லவர். அப்படி என்ன தெரியுமா பண்ணுவார், 2009 10 ஃபர்ஸ்ட் வாட்டி நான் ஏதோ ஸ்டேஜில் இருக்கேன். அப்போ எனக்கு அவர் தெரியாது, பெரிய டேரக்டர். ஆனால் அவர் வந்து என்கிட்ட கூட என்ன சொல்லலாம், என்ன வார்த்தை சொல்லலாம், நண்பா இங்கே வாப்பா அப்படின்னாரு. வேற ஒன்று சொல்லுவார் அவர், தம்பி இங்கே வாப்பா அப்படின்னாரு. ஒரு அது சொன்னால் அவருன்னு தெரிஞ்சிடும். ஸோ தம்பி இங்கே வாப்பா அப்படின்னாரு. ஐயோ இவரே நம்மளை கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன். சார் சொல்லுங்கள் சார், அடுத்து நான் தான் ஸ்டேஜ் வர போகிறேன். ஆமாம் சார், கியூ கார்டில் இருக்கு. நீ வரும்போது நீ என்னை கேட்கணும், சார் உங்கள் அடுத்த படம் ரஜினியோட தானாமே, ரஜினி சாரோட நீங்கள் இந்த காம்பினேஷன் எப்போ ஆரம்பிக்க போகிறீங்கன்னு எனக்கு கேளு அப்படின்னு. சரி சார் நான் கேட்குறேன் சார், சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்து அவர் கூப்பிட்றேன். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? சாரி, அரவிந்த் சார். இப்போ அடுத்ததாக மாபெரும் டைரக்டர் அரவிந்த் சாரை மேடைக்கு அழைக்கிறோம் அப்படி சொல்லிட்டு மேடைக்கு வராரு. எல்லாம் வரும்போது எல்லாம் கேட்கும்போது சார்
அரவிந்த் சார் உங்களோட அடுத்த படம் ரஜினி சாரோட தானே எல்லாம் சொல்றாங்க. ஆமா ஆமா நானும் ரஜினி சாரும் பேசிட்டு இருக்கோம், ரொம்ப வருஷமா பேசிட்டு இருக்கோம், அடுத்து எங்க காம்போ தான் அப்படின்றார். இது 2009 நாடு. 2010 நான் சென்னை வரேன். சென்னையில் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன், நான் ஏதோ 2011 அதே மாதிரி நான் இது மாதிரி வராரு. தம்பி இங்கே வா, நான் போனேன், ஸ்டேஜில் இருக்கேன். அடுத்து நம்ம தான் ஸ்டேஜுக்கு வரோம், நீ கேளு, அடுத்து அஜித் சார் நீங்களும் காம்பினேஷனில் ஒன்று பண்ணுறீங்களாமே. சரி சார் நான் கேட்குறேன் சார். எனக்கு அப்பவும் இந்த செலிபிரிட்டி மோகம் போல, ஐயோ பெரிய டேரக்டர் நம்மளை சொல்ல. இதே மாதிரி ஒரு 5-6 அவார்ட் ஃபங்க்ஷனில் பண்ணிட்டாரு. எனக்கா வெறி ஆகுது, அப்பெல்லாம் வெறி ஆயிடுச்சு. என்ன சார், என்ன யார் கூட சார், விக்ரம், ஓகே சார். ஸோ எப்போ கேட்டாலும் ஏதோ ஒரு டேரக்டர் பேர் ஒரு ஆக்டர் பேர் சொல்லி இப்போ யார் சார், ஓகே. ஆனால் என்னன்னே புரியல எனக்கு. ஆனால் எல்லாம் அவர் பார்த்தாலே நான் பயப்படுவேன், கையெல்லாம் நடுங்க எனக்கு. இவர் வந்துட்டாரா இப்போ. என்ன ஒரு வாட்டி இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சிங்கருக்கு வந்து அவார்டு கொடுக்குறோம், ஒரு லெஜெண்டரி சிங்கர், அவங்களுக்கு அவார்டு கொடுக்குறோம். அவங்களுக்கு அவார்டு கொடுக்க இவர் ஸ்டேஜுக்கு கூப்பிடணும். இவர் ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு சரி கூப்பிட்டேனா. கூப்பிட்டு தம்பி அப்படின்னாரு. சரி யார் சார், என்ன ரஜினி சார் அப்படின்னாரு. மறுபடியும் ரஜினி சார் அப்படின்னாரு. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு, சார் அரவிந்த் சார் நீங்க ரஜினி சாரோட அடுத்து ஒரு படம் பண்றீங்களாமே சார் அப்படின்னா, டக்குன்னு அந்த சிங்கர் வந்து அவார்டு யார் வாங்க போறாங்களோ அவங்க, ஏன்பா எனக்கு அவார்டு கொடுக்க வச்சுட்டு அவர்கிட்ட அதெல்லாம் கேட்கற, அவர் யார் கூட வேணாலும் பண்ணிக்கிட்டோம், என்னை பத்தி கேளுப்பா அப்படின்ட்டாங்க. அப்ப என்னை காப்பாத்தி விடு மேடம், நீங்க தான் மேடம் என்னை காப்பாத்தி விட்டீங்க. ஸோ எனக்கு ஸ்டேஜ்ல மறக்க முடியாத ஒரு மனிதர்னா அவர் தான். ஆனா எனக்கு சைக்காலஜியா அப்ப சினிமாலாம் கிடையாது, நம்ம இந்த ஸ்டேஜ்ல ஹோஸ்ட் பண்றோம், ஆர்ஜே மிடில் கிளாஸ் அந்த ஒரு ஜோன்ல இருந்ததுனால எனக்கு அது புரியல. பட் இங்க ஒருத்தரா காமிச்சுக்கிறதுக்கு அவ்வளவு வேலை பண்ண வேண்டியிருக்கு. அவர் ஏன் அதை கேட்க சொன்னார்னு எனக்கு ரொம்ப லேட்டாக புரிஞ்சுது. என்னன்னா அவர் பிரைமில் இருந்த ஒரு ஆள், இப்போ பிரைமில் இல்லை, ஆனால் நம்மளை ஃபங்க்ஷனுக்கு ஒண்டி கூப்பிட்றாங்க அப்படின்றது அது எப்படி ஏற்றுக்க முடியும்? இன்னைக்கு நீங்கள் போறீங்க, இன்னைக்கு இந்த இடத்துக்கு ஒரு லோகேஷ் கனகராஜ் வராரு அப்படின்னா எல்லாரும் லோகேஷ் 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 அப்படின்றோம். அந்த மாதிரி இருந்த ஒரு இடத்துல இப்போ வந்து அவர் வரும்போது சார் கொஞ்சம் அவருங்க அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி அவரால் ஏற்றுக்க முடியும்? அதுக்கு பழகலை யாருமே இங்கே. ஏன்னா எல்லாருமே வந்து எல்லா டைம்லயும் அட்டென்ஷன் கிடைக்கும். இப்போ அரவிந்த்னு ஒரு நடிகர் இருக்காரு, 80s ஒரு பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் நடிகர்னா ரொம்ப பெரிய நடிகராக இருந்திருக்காரு. இன்னைக்கு அரவிந்துக்கு படங்கள் இல்லைன்னா, ஆனா அரவிந்தாவே தானே இருக்க முடியும். நான் அரவிந்தா இருந்துட்டேன், நான் அரவிந்தே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு எல்லாரும் பழகிருக்காங்க. அவரும் அப்படிதான் பழகிருந்தேன். நான் இவ்வளவு பெரிய டேரக்டர், இன்னைக்கு நான் படம் இல்லாம இருக்கேன் அப்படின்னு இல்லாம, இன்னைக்கு வந்து நீங்க அவரோட பண்றீங்களா, நீங்க இவரோட பண்றீங்களா அப்படின்னும் போது அவர் லைம் லைட்ல இருக்காரு. ஓ இவர் இன்னும் டிமாண்ட்ல இருக்கிற மனிதரா இருக்காரு. எனக்கு அது ரொம்ப புரியவே இல்லை. எனக்கு கொஞ்சம், ஏன்னா நான் ஹோஸ்ட் இல்லை, நான் எப்படி அதை பார்க்க. ஆனால் இந்த சினிமாக்குள்ளே வரும்போது ஓ இதனால தான் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு புரிஞ்சுது. எனக்கு ஒரு பர்சன் மறக்கவே முடியாது நான் ஹோஸ்ட் பண்ணதில்லை அப்படின்னா எனக்கு அவர் தான். அண்ட் ரொம்ப நல்ல ஆளும் கூட. பட் ஆனால் அந்த டைமில் நீங்கள் யோசிச்சு பாருங்க, வேலை இது எல்லா வாட்டியும் அவரே கேள்வி ஸ்கிரிப்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி. ஆனால் இது வந்து நான் இன்னொரு கிசு சொல்கிறேன்னு சொன்னல, அதோடலாம் கம்பேர் பண்ணால் இது ரொம்ப சின்னது. சார் சினிமாவில் காமெடி ரோல்ஸ் நடிக்கிறதுக்கு உங்களுக்கு அப்ரோச் வந்தப்போ அந்த டைமில் உங்களுக்கு என்ன தோணுச்சு சார்? அந்த டைமில் ஃபஸ்ட்டு என்ன தோணுச்சுன்னா, எதுக்கு நான் ஆர்ஜே, நான் நடிக்க மாட்டேன் அப்படி தான் இருந்தேன். அப்புறம் என் கூட இருக்கிறவங்கலாம் சொன்னாங்க, உனக்கு திமிரு ஜாஸ்தி, நீ சும்மா ட்ரை பண்ணிப்பாரு, நிறைய ஆஃபர் வேணான்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போ தான் நான் சுந்தர் சி சார் வந்து எனக்கு தீயாவேலை சிவகுமார் ஸ்கிரிப்டை கொடுத்தாரு. நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் சினிமா விமர்சனம்லாம் பண்ணுறீங்க, அதனால் படிச்சுட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சும்மா ஒரு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நான் சொன்னேன் நல்லா இருக்குது சார், ஜாலியாக இருக்குது. இந்த சந்தானம் கேரக்டர் வரத்துக்கு முன்னாடி கதையில் கொஞ்சம் காமெடி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்போ நீங்களே நடிக்கிறீங்களா அங்கே அப்படின்னாரு. சரி சுந்தர் சி சார் கேட்குறாரு, நம்ம நிறையா அதை ரிஜெக்ட் பண்ணிட்டோம், சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பாருங்க. வீட்டுக்கு ஆரம்பிச்சாங்க. அங்கே தான் நான் தெரிச்சிட்டேன், வாட் இஸ் திஸ் ஜாப், தே ஆர் சென்டிங் கார் அண்ட் தேர் கிவிங். அங்கே போனால் ஆப்பிள் ஜூஸ் கொடுக்குறாங்க, மத்தியானம் லஞ்சுக்கு அவ்வளோ சாப்பாடு இருக்குது, சாயங்காலம் 5 மணிக்கு சுந்தர் சி பாலாஜி கிளம்புங்க அப்படின்ட்டு. நான் வந்து சார் என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாங்க காமெடி படம் எடுக்கிறது கஷ்டப்பட்டேன். ஸோ காலையில் 8 மணிக்கு கார் வந்தது, 5 மணிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. என் ஆஃபீஸ்லேயே என்னை 12 மணி தான் அனுப்புவானுங்க. இங்கே என்னன்னா இவ்வளோ ஈஸியாக இருக்கே சினிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8லேருந்து 10 நாள் நடிச்சிருப்பேன். 6 லட்ச ரூபா கொடுத்தாங்க. என்னது 6 லட்ச ரூபா கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் டப்பிங் போனேன். அப்போ என் கேரக்டர் டப்பிங் பண்ணும்போது சுந்தர் சி சார் வந்து, இவன் தாங்க குமார் நம்ம படத்தோடு இப்படி பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ பேசுறீங்க போது, பாலாஜி நீங்களே வந்துட்டீங்களா, இதையும் நீங்களே பேசுறீங்க அப்படின்னாரு. நான் இவன் தாங்க குமார், இது இவன் இல்லை இவன் அப்படி பேசிட்டு ஒரு 2 நிமிஷம் அது எக்ஸ்ட்ரா பேசி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கு ஒரு தனி பேமெண்ட் 2 லட்ச ரூபா கொடு. என்னது ஏன்பா 2 நிமிஷத்துக்கு 2 லட்சம்? நான் டெய்லி 2.7 நீ கேட்டு இப்படி பேசிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா இது சினிமா. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து சினிமா நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு. அன்சிகா, சித்தார்த் இவங்கெல்லாம் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம், சினிமாவில் அவங்கள பக்கத்தில் என் ஃப்ரெண்டு மச்சி அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணுங்களே இந்த லவ்ன்றது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு பார்த்தா அடுத்த படத்தில் என் ஃப்ரெண்டு ஆரியா, இன்னொரு படத்தில் அதர்வா, இன்னொரு படத்தில் இவன், இன்னொரு படத்தில் அப்படின்னா எனக்கு ஜாலியாக இருந்தது. ஏன்னா அப்படிதான் இந்த சுற்றுலா பொருட்காட்சிக்கெலாம் கூப்பிட்டு போவாங்க குழந்தைங்கள, அவங்க எக்ஸைட்டடாக நம்ம அப்பெல்லாம் வாங்குவோம், டெல்லி அப்பெல்லாம் உடச்சி அந்த மாதிரி தான் எனக்கு ஸ்டார்டிங். நான் ஃபியூ இயர்ஸ் சினிமா அப்படி தான் பார்த்தேன்.
எனக்கு ரொம்ப பிடிச்சது. எவ்ரிடே ஐ வில் கோ மீட் ஒன் ஆக்டர். ஆனால் எனக்கு இவங்களா அப்படி தோணாது. பார்த்தியா நானும் ஆரியாலாம் ஆக்சுவலாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது எனக்கு அதுதான் பிடிச்சது. பட் அப்படி தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஆனால் அது வந்து ரொம்ப நாள் அது நீடிக்காதுன்னு தோணுச்சு. ஏன்னா இப்போ நான் ஆர்ஜே வேலை பண்ணிவிட்டு சம்பளம் கம்மி, அப்போ வந்து என் மூஞ்சி யாருக்கும் தெரியாது, நான் இவ்வளோ பாப்புலராக இல்லை. பட் ஆனால் நான் வீட்டுக்கு போகும்போது செம்ம திருப்தியாக போவேன். நான் ஹெல்மெட் போட்டுப்பேன், ஹோண்டா ஆக்டிவா, நான் கத்தி பாட்டே போவேன் ரோட்டில். அப்போ என்னென்னா நான் பயங்கர ஹாப்பியாக, நான் சொல்கிறது வந்து நைட்டு 11:30 மணி 12 மணிக்கு நான் என் வேலை 9 o'clock என் ஷோ முடியும். நான் அடுத்த நாளைக்கு ப்ரிப்பேர் ஆவேன். 11 o'clock 11:30க்கு நான் ரோட்டில் போகும்போது கத்தி பாட்டு அவ்வளோ நான் என் வேலையை செம்மையாக செஞ்சுருக்கேன் அப்படி சொல்லிட்டு போவேன். சினிமாவில் என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸே போயிடுச்சு. நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5 அந்த மாதிரி ஃபீல் ஆரம்பிச்சிட்டேன். நான் சொல்கிறது ரோலில் இல்லை, என் வேலையோட ஸ்கேல் வந்து பின்னாடி போயிட்டே இருந்தது. ஸோ அப்போ தான் நினச்சேன், ஓகே இது கிளாமராக இருக்குது, நிறையா காசு கொடுக்குது, எல்லாமே ஓகே, ஆனால் நான் இதை என்ஜாய் பண்ணல, நான் அப்போ இதை நிறுத்திக்கலாம். சப்போஸ் எனக்கு நானே எப்போ பண்ணி எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வருதோ அப்போ நான் திருப்பி படம் பண்ணுறேன் சொல்லிட்டு தான் நான் அப்போ தான் எல்கேஜி ஆரம்பித்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு தாட் அதுதான். GT Holidays presents Vigadam Press Meet with RJ Balaji. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Associate sponsor Achi Hotel Sambar. ஆச்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள். ஹெல்த் பார்ட்னர் லைன் டேட் சிரப். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தினமும் 2 ஸ்பூன். ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ரமடா, சென்னை எக்மோர்.